நட்சத்திர தொகுதியில் இன்று நாம் காணவிருப்பது தமிழகத்தின் தொழில் மையமாக திகழும் திருவெரும்பூர் தொகுதி. திமுகவின் அடுத்த தலைமுறை தலைவர்களில் ஒருவரான பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து இருமுறை வென்ற தொகுதி திருவெரும்பூர். இரண்டாயிரத்து 16 முதலில் களம் கண்ட மகேஷ் 16,695 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 2021 அந்த வாக்கு வித்தியாசத்தை 49,697 உயர்த்தினார். காவிரி மற்றும் உய்யகொண்டான் வாய்க்கால்களால் செழிக்கும் விவசாய பகுதிகள் ஒருபுறம், நவல்பட்டு ஐடி பூங்கா மற்றும் ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற சூரியூர் மறுபுறம் என பன்முகத்தன்மை கொண்டது திருவெரும்பூர் தொகுதி. மொத்தம் 2,56,239 வாக்காளர்கள் இந்த தொகுதியில் உள்ளனர். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் சுமார் 450 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை இத்தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் மகேஷ். குறிப்பாக 57,47,00,000 ரூபாயில் அமைக்கப்பட்ட அரசு மாதிரி பள்ளி மற்றும் 3 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானம், அரியலூர் குப்பை கிடங்கை பயோமைனிங் முறையில் அகற்றும் பணிகள் ஆகியவை மைல்கல் திட்டங்களாக கருதப்படுகின்றன. இருப்பினும் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரியமங்கலம் முதல் துவாக்குடி வரை அணுகுசாலை அல்லது உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பது மக்களுக்கு ஏமாற்றம்தான். 3வது முறையாக திருவெரும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக அன்பில் மகேஷ் களம் காண்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வலுவான அதிமுக, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளும் களத்தில் கடும் போட்டியை கொடுக்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லெனின்.